வணக்கம் நண்பர்களே. புரோட்டீன் உருண்டை பண்ணுறதுக்கு என்னதான் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? தர்பூசணி விதை இருக்குது. அதுக்கப்புறம் இது சியா சீட்ஸு சொல்லுவாங்கள்ல அது. அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தெல்லாம் போடக்கூடிய கிஸ்மிஸ் இருக்குது. அப்புறம் ஆலி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அது வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது பூசணி விதை. அது கூடவே நம்ம பாதாம், முந்திரி அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் டேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிளாக் டேட்ஸ், அதனால் அது பிளாக் டேட்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். அது கூடவே சூரியகாந்தி விதை. அப்புறம் வால்நட் ரொம்ப நல்லது, அதனால் வால்நட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்க்கடலையும் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே 100 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். 200 கிராம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் எடுத்துட்டேன். இன்னும் 150 கிராமுக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிக்கிடுவோம். முதல்ல பெரிய பெரிய நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதனால் வால்நட்டு, பாதாம், முந்திரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ செவக்க வறுக்கணும் அப்படின்னெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அப்படிம்பாங்கள்ல, இந்த மாதிரி லைட்டாக சுட பண்ணால் போதும். சுட பண்ணி ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா, அரைக்க போகும்போது நமக்கு ரொம்ப அது ஈரப்பதமாக இருந்தால் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதை உருண்டை பிடிச்சி வச்சாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால் லைட்டாக இதை சூடாக பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த அதிகப்படியான ஈரம் குறைஞ்சிரும். அதுக்காக சுட பண்ணுறோம். நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். கையில் நம்மளால் எடுக்கக்கூடிய அளவுக்கு அது சூடாக இருந்தால் போதும். அதுக்கு மேலே அதிகமாக செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கையை வச்சு நம்ம எடுத்து கூட பார்த்துக்கிடலாம். எடுத்து பார்த்து நம்மளுக்கு அந்த சூடு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படி பரட்டினீங்கன்னா போதும். ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் செவக்கெல்லாம் வறுக்கலை. நம்ம கையை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். கையில் பிடிச்சி பார்க்குற அளவுக்கு சூடு இருக்கணும், அவ்வளோதான். அதோடு இதை ஆற வச்சிடலாம். நல்லா பரட்டி விட்டால் தான் எல்லா பருப்புமே சூடாகும். அதனால் கொஞ்சம் பரட்டி மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடும் நம்மளுக்கு. அதனால் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பரப்பி வச்சிட்டோன்னா சீக்கிரம் ஆறிடும். கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுறேன், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மீதி இருக்கிற பருப்பெல்லாம் வறுத்து இதே மாதிரி ஆற வச்சிடலாம். நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பருப்புகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். அது எல்லாமே எல்லா பருப்பும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ 1 by 1 எல்லாத்தையுமே போட்டுடுறேன். எல்லாமே சேம் அளவு எடுத்துக்கணும், ஒரே அளவு. நான் எல்லாமே 100 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே அளவாக எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். இதை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் சுடானோன்னே இதோட சின்ன பருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுலையே லைட்டாக சுடாயிடுச்சு. இப்போ இதுலேயே இதோட சின்ன பருப்புலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதிலே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சியா சீட்ஸ் கூட வச்சுருந்தோம்ல, அதுவும் அது மேலேயே போட்டு, இது ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல அந்த பருப்பில் இருக்கிற சூடே இதுக்கு போதும். நல்லா கிளறி விட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதில் இருக்கிற சூடே போதும். இது சின்னதாக தான் இருக்கும் அந்த பருப்பு. ரொம்ப நம்ம தீயில வாட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் லைட்டாக அப்படியே அந்த ஏற்கனவே சூடாக இருக்கிற அந்த பருப்புக்குள்ளே இது போய் சூடாகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டாலே அந்த சூடே இதுக்கு போதும். ஸோ இதோடய நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம்.
ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுறலாம். அது கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும். சூடோடு அரைச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும். ஸோ இது ரெண்டும் அப்படியே வந்து ஆறட்டும். ஏற்கனவே நம்ம வந்து வச்சுருந்த பருப்பும் இதுவும் அப்படியே இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம போய் வேர்க்கடலையை வறுத்துட்டு வந்துடலாம். வேர்க்கடலையை வந்து போட்டு நல்லா வறுக்கணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா, அதனால் வறுத்த வேர்க்கடலையாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே வறுத்தது தான் இது. பார்த்திங்களா, தோலெல்லாம் ஒரு இது பார்த்திங்களா. ஸோ ஏற்கனவே வறுத்தது தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக சுட பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் நம்ம வாங்கி வச்ச வேர்க்கடலை. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம சுட பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக சுட பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சோம் இல்லையா, அந்த பெரிய பெரிய பருப்புகள் எல்லாம் போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே அது வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். நம்ம எப்படி வறுத்து வச்சாலுமே பார்த்திங்களா, அரைச்சா கூட அந்த பொடியை பார்த்திங்களா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரையாக பொடியாக வராது, இப்படி தான் வரும். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி ஒரே பாத்திரமாக பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால். ஸோ அடுத்து வந்து சின்ன சின்ன பருப்புலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு அதையும் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஸோ இதையும் வந்துட்டு ஒரு சுற்றி எடுத்தோன்னா அதுவும் நமக்கு பவுடராக கிடச்சிரும். பார்த்திங்களா, இதுவும் வந்து பவுடர் ஆயிடுச்சு. இதையும் அந்த கூடவே சேர்த்து ஒரே பாத்திரத்திலே போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம டேட்ஸ் வச்சுருந்தோம்ல, டேட்ஸில் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் அரைக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற விதையை எடுத்துட்டு அந்த மேலே கூட கொஞ்சம் ஹார்டாக ஒன்று இருக்கும், அதை கூட ரிமூவ் பண்ணிடணும். நம்ம இந்த மாதிரி தெரியுதா, இதில் மேலே வந்து ஹார்டாக இருக்குது இல்லையா, இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அரைக்கும் போது வாயில் வந்து நம்மளுக்கு தட்டுப்படும் அரைச்சி போட்டோன்னா. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் சீட்ஸ் எடுத்துக்கணும். நார்மல் டேட்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கும் போது சுற்றிக்கும், அது வந்து மிக்சி ரிப்பேர் ஆகிடும். அதனால் பிளாக் டேட்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல பிளாக் டேட்ஸு, அதனால் நான் பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு இது மிக்சியில் சுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து தான் அரைப்பேன். ஸோ அப்போ தான் வந்து மிக்சி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வேர்க்கடலை சேர்த்தோன்னா ரொம்ப சுத்தாது. லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப சுத்த வேணாம். டேட்ஸை வந்து ரொம்ப சுத்த விட்டிங்கன்னா மிக்சி கெட்டு போயிடும். அதனால் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அதை இதில் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அதுலேயே போட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிறது கடைசியாக வந்து கிஸ்மிஸ் மட்டும்தான் இருக்குது, உலர்ந்த திராட்சை. ஸோ அதை வந்து போட்டு அதை வந்து அரைச்சிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வேர்க்கடலை போட்டு அரைச்சோன்னா அதுவும் வந்து ஈஸியாக அரைஞ்சிரும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம். லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். இதுவும் ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது, மிக்ஸி ரிப்பேராக போயிடும். அதனால் வந்துட்டு லைட்டாக சுற்றி எடுத்துடணும். எடுத்துட்டு பார்த்திங்களா இவ்வளோ கெட்டி ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் சுற்ற விட்டிங்கன்னா மிக்ஸி வந்து கெட்டு போயிடும். அதனால் லைட்டாக சுற்றிட்டு எடுத்துடணும். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதோட சேர்த்து போட்டு விட்டுறலாம். அது கடைசியாக நம்மளுக்கு மீதி இருக்கிறது இந்த வேர்க்கடலை மீதி இருக்குல்ல, அது மட்டும் தான் இருக்கும். அதை வந்து சும்மாவே போட்டு நம்ம மிக்சியில் சுற்றி எடுத்துடலாம். வேர்க்கடலை வந்து அவ்வளோ ஒன்றும் சிக்காது. ஸோ கடைசியாக அதை போட்டு பொடி பண்ணி எடுத்துப்போம். மீதி இருக்கிற எல்லா வேர்க்கடலையுமே போட்டுட்டு இப்போ பொடி பண்ண போகிறேன். இப்போ வேர்க்கடலைலாம் வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். வேர்க்கடலை வந்து பொடிச்சு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை வரத்தான் செய்யும். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஈரத்தன்மை நம்மளுக்கு தேவை தான். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம டேட்ஸும் உலர்ந்த திராட்சையும் கிஸ்மிஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற இனிப்பே வந்து போதும் நம்மளுக்கு. ஆனால் வந்துட்டு சிலருக்கு வந்து அந்த இனிப்பு பத்தாது. இப்போ எனக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட இனிப்பு அதிகமாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் நல்லா.
அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதில் இருக்க இனிப்பு பத்தாதுங்கிறனால இனிப்பு சேர்ப்பேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் கையில் பிடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் க்ளவுஸ், சர்ஜரி க்ளவுஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி க்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா வெறுமே ஒரு கவரையாவது கையில் வந்து இது பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஏன்னா வெறும் கையில் பண்ணோன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்ட கையில் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஈரத்தன்மை அப்படியே இருக்குது பாருங்கள், உருண்டை பிடிச்சி வச்சோன்னா அப்படியே நிற்கும். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துப்பேன். இனிப்பு வந்து வெள்ளைச்சீனி தவிர வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் பொடிச்சது சேர்த்துக்கலாம், இல்லை தேன் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளைச்சீனி மட்டும் சேர்க்காதீங்க, மித்தபடிக்கு வேறு எதுனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பிடிக்குன்னா கருப்பட்டி கூட பிடிச்சி இது கூட சேர்த்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் கருப்பட்டி கூட பிடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஈரத்தன்மை இதுலேயே இருக்குது. இதில் வேறு எதுவும் நம்ம சேர்த்து பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிப்பு மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம பிடிச்சிருவோம். ஏன்னா இதில் வந்துட்டு அந்த டேட்ஸு, இந்த கிஸ்மிஸ்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதில் இருக்கிற அந்த ஈரத்துலேயே அந்த பவுடர்லாம் நல்லா பரட்டி பிடிச்சிடலாம். கொஞ்சோண்டு நான் வந்து இனிப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் இது சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு சர்க்கரை தான், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெள்ளைச்சீனி சேர்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்க, இல்லை வெல்லம், கருப்பட்டி இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லது நம்ம கிளைமேட்டுக்கு. அப்படி இல்லை அந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், வெல்லம் பிடிச்சது, இல்லை மாதிரி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா போட்டு பிசையணும். நல்லா நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் முதல்ல, ஏன்னா எல்லாமே தனித்தனியாக அரைச்சி போட்டிருக்கோமா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். ஒரு உருண்டை எடுத்திங்கன்னா அதில் வந்து எல்லா சீட்ஸும் இருக்கணும், டேட்ஸ் இருக்கணும், கிஸ்மிஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் உருண்டை பிடிக்கவும் முடியும், அதில் சத்துக்களும் சமமாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். டேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து மிக்சியில் அடிக்கும்போது கெட்டியாக இருக்கும், ஒரே உருண்டை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அந்த காஞ்சி இருக்கக்கூடிய அந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உதுத்து விட்டோம்னா உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். டேட்ஸும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் எல்லாத்துலேயுமே. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு விடுறேன். பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். சுற்றி பிசைஞ்சு விட்டு எல்லா இடத்துலையும் எல்லாமே பரவி இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது உதுத்து விட்டு பிசைகிறதுக்கு. இருந்தாலும் நல்லபடியாக பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு இது காயறதுக்குள்ளே பண்ணிடணும். நமக்கு அது அரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா பவுடரு, அதில் இருக்க அந்த ஈரம் காயறதுக்குள்ளே நம்ம இதை பண்ணிடணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்ச நேரம் காயட்டும் கழிச்சு பண்ணலான்னு வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அப்படி காஞ்சி போனால் கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சு ஸ்பூனு போட்டு சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்திங்களா, இப்போ வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். இப்படி வருது பார்த்திங்களா. எனக்கு இந்த சைஸ் உருண்டை போதும், அதனால் நான் இந்த சைஸில் பிடிச்சிருக்கேன். இல்லை பெருசாக பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கலாம். ஏன்னா நான் வந்து காலையில் ஒரு உருண்டை சாப்பிடுவேன், சாயங்காலம் ஒரு உருண்டை சாப்பிடுவேன். அதனால் எனக்கு சின்னதாக பிடிச்சிக்கிட்டால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பிடிச்சிருக்கேன். இல்லை ஒரே உருண்டை தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 2 உருண்டை சேர்ந்த மாதிரி ஒன்றாவே நீங்கள் பிடிச்சிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லது. டெய்லியும் ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதில் வந்து நிறைய கிடைக்கும். இவ்வளோ பருப்பு போட முடியாது, எல்லா பருப்பும் எங்களால் வாங்க முடியாதுன்னா பிரச்சனையே கிடையாது. வேர்க்கடலை மட்டும் கூட நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ 1 மாதத்துக்கு இது வந்து எனக்கு போதும். இது ப்ரோட்டீன் வந்து எனக்கு 1 மாதத்துக்கு போதும். டெய்லி வந்து 2 உருண்டை சாப்பிட்டேன்னா எனக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இதிலேருந்து அழகாக கிடச்சிரும். ஸோ நான் இப்படி தான் உருண்டை பிடிச்சி வச்சுப்பேன். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும். வேறு எந்த ப்ரோட்டீன் பவுடரோட நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.